சகோதரிகளே, இதோ நற்கருணை ஆண்டவர் இயேசு நம்மோடு இந்த பவனி முழுக்க பயணித்திருக்கிறார். இதோ இந்த மூன்றாவது ஆசிரை இந்த இடத்தில் மீண்டும் நமக்கு தர விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஏன் பலர் திருப்பலிக்கு அல்லது நற்கருணைக்கு சரியான மரியாதை முக்கியத்துவம் கொடுக்க தவறுகிறார்கள்? ஏன் இயேசுவின் இந்த உயிருள்ள பிரசன்னத்திற்கு உரிய அந்த மரியாதையை அல்லது இந்த வெண்ணிற அப்பத்தில் இயேசு உண்மையாய் உயிராய் இருக்கிறார், பிரசன்னமாய் இருக்கிறார் என்பதை மறுக்கிற காரணங்களால், அதை மறக்கிற காரணங்களால் தான். அப்படி உணராமல் இருந்த தருணங்களில் எல்லாம் நான் உண்மையாகவே இருக்கிறேன் என்பதை இயேசு நற்கருணை புதுமைகளால் மெய்ப்பித்திருக்கிறார். வரலாற்றிலே இத்தனை நூற்றாண்டுகளிலே எத்தனை நற்கருணை புதுமைகள் நடந்திருக்கிறது. அதில் ரீசெண்டாக நடந்த ஒரு நற்கருணை புதுமையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம பக்கத்து மாநிலம் கேரள மாநிலத்தில் தலச்சேரி என்கிற மறை மாவட்டத்தில், கண்ணூர் என்கிற மாவட்டத்தில் விளக்கனூர் என்கிற ஒரு ஊரில் கிறிஸ்து அரசர் ஆலயம் பங்கு. அங்கே ஃபாதர் ஜோசப் என்பவர் தான் 2013 பங்கு தந்தையாக இருக்கிறார். ஒரு நாள் காலை வேளையில் 2013 அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி, நீங்கள் கூகுளில் கூட இதை சர்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் யூக்ரிஸ்டிக் மிராக்கிள் இன் கேரளா அப்படின்னு போட்டாலே அந்த புதுமை தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்குது. அந்த குருவானவர் காலையில் 6:30 மணிக்கு வழக்கமான அந்த திருப்பலியை அவருடைய பங்கு ஆலயத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். திருப்பலியின் அந்த வசீகர நேரம் வருகிறது. கடவுள் ஆண்டவர் இயேசு நற்கருணையிலே தூய ஆவியின் வல்லமையால் இறங்கி வந்து அந்த வெண்ணிற அப்பத்தை தன் உடலாக, திராட்சை ரசத்தை தன் இரத்தமாக உருமாற்றுகிற அந்த திருப்பலியின் உன்னத நேரம், இந்த கான்சக்ரேஷன் நேரம் பகுதி முடிந்தவுடன் ஃபாதர் ஜோசப் பார்க்கிறாரு, இந்த வெந்நீர் அப்பத்தில் இயேசுவின் முகம் தெரிகிறது. அவர் முள்முடியோடு ரத்தம் சொட்டுகிற முகம் தெரிகிறது. அதுவரை அவருக்கு இல்லை, வெறும் இதே போல வெந்நீர் அப்பம் தான் இருந்தது. அவருக்கு நம்ப முடியவில்லை. நான் தன் கண்ணில் ஏதாவது யோசிச்சு அப்படி தெரியுதா அப்படின்னு அவர் நினைச்சு பக்கத்தில் உபதேசியார் கேட்டகிஸ்ட் இருந்தார். அவரை அழைத்து, இங்கே அப்பத்தில் உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறாரு. இயேசுவின் முகம் போல தெரிகிறது, அந்த முள்முடியெலாம் நல்லா தெரியுது, இயேசுவின் முகம் தெரிகிறது அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, வழக்கமாக என்ன பண்ணுவோம், பூசும்போது அந்த கடைசி நன்மை கொடுக்கும்போது குருவானவர் அந்த அப்பத்தை விட்டு அது ஒரு துண்டை ஆண்டவருடைய ரத்தத்தில் தோய்த்து அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாரு, இதோ இறைவனின் செம்மறின்னு சொல்கிறாரு. எல்லோரும் வாங்கி வந்துடும். அப்போ இந்த வித்தியாசமான ஒரு அனுபவத்தை அவர் பார்த்த உடனே, இயேசுவின் முகத்தை நற்கருணை பார்த்த உடனே அந்த நற்கருணை அவர் பெடல் அப்படியே வச்சிடறாரு. மக்களுக்கு கொடுப்பதற்கான சின்ன அப்பம் இருக்கு இல்லையா, அதையே எடுத்து பெரிய அப்பத்தில் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் சொல்லி சின்ன அப்பத்திலே எல்லாத்தையும் முடிச்சுட்டு, திருப்பலி முடிந்த பிறகும் அந்த இயேசுவின் முகம் நற்கருணையிலே அப்படியே இருக்கிறது. இதை மறைமாவட்ட ஆயருக்கு, தலச்சேரி மறைமாவட்ட ஆயருக்கு தெரிவிக்கிறார். மறைமாவட்ட ஆயர் ஒரு குழுவை அனுப்பி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அதை உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். மீண்டும்
மறைமாவட்ட ஆயர் திருத்தந்தைக்கு அதை தெரிவித்து ரோமில வத்திகானில இதை அங்கீகரிக்கிற அந்த குழுவுக்கு அனுப்பி அங்கிருந்து தனி விமானம் அனுப்பப்பட்டு இங்கிருந்து அந்த நற்கருணை வேட்டிக்கனுக்கு எடுத்து கொண்டு செல்லப்பட்டு ஆராய்ச்சி ஏற்குறைய 12 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து இது உண்மையாக இயேசுவின் நற்கருணையின் புதுமை அப்படின்னு திருத்தந்தை அங்கீகரித்து 2025 அங்கீகரித்தார். இன்றும் அந்த நற்கருணை அந்த ஆலயத்தில் ஸ்தாபகம் செய்யப்பட்டு மக்களின் ஆராதனைக்கும் வணக்கத்திற்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல எண்ணற்ற புதுமைகள். இந்த வெந்நீர் அப்பத்துண்டு இயேசுவின் உண்மையான சதை துண்டாக மாறி இருக்கிறது. அந்த திராட்சை ரசம் வசீகர வார்த்தைகளுக்கு பின்னாக உண்மையான இரத்தமாக மாறி இருக்கிறது. இன்னைக்கு ஏன் இதுக்கு நம்ம சரியான மரியாதை கொடுப்பதில்லை அப்படின்னா, இயேசு உண்மையாக இதில் இருக்கிறார் என்பதை பலரும் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் உணர்வதில்லை, நம்புவதில்லை. அப்படி நம்பி இருந்தோம்னா இந்த நற்கருணையை நோக்கி நம்முடைய அணுகுமுறை எப்படியாக இருந்திருக்கும்? எங்க கடவுள் என் முன்னால நிக்கிறாருன்னா என் மனதில் எப்படிங்க இருக்கும்? நான் பயந்து நடுங்கி அச்சத்தோடு அடுக்கத்தோடு என் ஆண்டவர் முன் நான் நெடுஞ்சால் கிடையாய் விழுந்து வழங்க மாட்டேனா? அந்த மரியாதையை நான் வெளிப்படுத்த மாட்டேனா? பல நேரங்களில் நான் உதாசீனப்படுத்துகிறோம். இது அறியாமை இல்லை. ஒரு பக்கம் அறியாமைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இது உணராமை, இயேசுவை உதாசீனப்படுத்துகிற ஒரு மனப்பான்மை. அதுவும் நம்ம கத்தோலிக்க மக்கள் மத்தியிலே அது பரவி விட்டு இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். இப்ப நான் சொன்னல 666 அன்றோடு இயேசுவின் சீடர்கள் பலர் அவரை விட்டு பிரிந்தனர், அவரோடு செல்வதை தவிர்த்தனர் என்று நற்செய்தி சொல்கிறது. ஏன் அவரை விட்டு போனாங்க? ஏன் அவரோடு செல்ல தவிர்த்தாங்க அப்படின்னா, இதை நம்பவில்லை. என் உடல் உண்மையான உணவு, என் ரத்தம் உண்மையான பானம், என் உடலை உண்டு ரத்தத்தை பருகுவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார் என்கிற இயேசுவின் உடல், இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு உயிர் தரும் உணவு. இதுதான் அப்படின்றத அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, மறுத்தார்கள். அதனால்தான் அவரை விட்டு விலகினார்கள். அவர்தான் அந்தி கிறிஸ்துக்கள். யாரெல்லாம் இயேசுவின் இந்த உயிருள்ள பிரசன்னத்தை மறுக்கிறார்களோ, மறக்கிறார்களோ, உதாசீனப்படுத்துகிறார்களோ, அவர்கள் எல்லோரும் ஒரு வகையில் அந்தி கிறிஸ்துகள் தான். இயேசுவின் அன்பை புறக்கணிக்கிறவர்கள், இயேசு தருகிற அந்த இரக்கத்தை புறக்கணிக்கிறவர்கள், இயேசு தர விரும்புகிற வாழ்வை புறக்கணிக்கிறவர்கள். இவரை புறக்கணித்து விட்டு நம்மால் வாழ முடியாது பிரியமானவர்களே. எனவே முழந்தால் படியிடுவோம். மனதார நன்றி சொல்வோம் இயேசுவுக்கு. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே, எங்கள் மேல் சித்தாமூர் கிராமம் முழுக்க, எங்கள் பங்கு தலத்தின் இறைமக்கள் வாழுகிற பகுதி முழுக்க நீர் எங்களோடு கடந்து வந்தீர், நடந்து வந்தீர், எங்களை காண வந்தீர், எங்களை ஆசீர்வதிக்க வந்தீர், எங்களோடு தங்க வந்தீர்.
எங்களுக்கு வாழ்வு கொடுக்க வந்தீர், எங்களை மீட்க வந்தீர், எங்களுக்கு சுகம் தர வந்தீர், தீமையின் தலைகள் அனைத்தையும் அறுக்க வந்தீர், அழுகையின் சூழ்ச்சிகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தர வந்தீர், எங்களுக்கு சுகம் தர வந்தீர், எங்களுக்கு ஞானத்தை அருள வந்தீர். எங்கள் கஷ்டங்களை, எங்கள் துன்பங்களை, எங்கள் துயரங்களை, நாங்கள் படுகிற வேதனைகளை நீர் காண வந்தீர். காண்பவர் மட்டுமல்ல, நீர் எங்களுக்காக இறங்கி வருகிற தெய்வம் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை கண்டு எங்களை மீட்க, எங்களுக்கு வாழ்வு கொடுக்க இறங்கி வருகிற தெய்வம், எங்களோடு நடக்கிற தெய்வம். எங்களால் முடியாத சூழ்நிலையில் உங்கள் தோள் மேல் எங்களை தூக்கி சுமக்கிற தெய்வம் ஆண்டவரே நீர். நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம் இயேசுவே. இதோ எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம், எங்களை குணப்படுத்துவதற்காக நன்றி கூறுகிறோம், எங்கள் ஜெபங்களை விண்ணப்பங்களில் ஏற்று அருள் புரிவதற்காக நன்றி கூறுகிறோம், எங்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்காக நன்றி கூறுகிறோம், எங்கள் இளைஞர்களை நல்வாழ்வு கொடுத்து வாழ வைப்பதற்காக நன்றி கூறுகிறோம். என் பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கும் அது அறிவு ஞானம் கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் குடும்பங்கள் இழந்த சமாதானத்தை, மகிழ்ச்சியை, நிறைவை, நிம்மதியை மீண்டும் எங்களுக்கு மீட்டு தருவதற்காக நன்றி கூறுகிறோம். உமது அருள் ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகிறோம் இயேசுவே. எங்களை தொடர்ந்து வழிநடத்தும், எங்கள் பங்குதலத்தை வழிநடத்தும். இதோ எங்களை வழிநடத்த நீர் எங்களுக்கு கொடையாய் தந்திருக்கிற எங்கள் பங்கு தந்தைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவர் எங்களுக்காக உழைக்கிறார், எங்களுக்காகவே வாழ்கிறார், எங்களுக்காக யாவற்றையும் துறந்து இங்கே வந்திருக்கிறார். எங்கள் பங்கு தந்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவரின் தனிமையில் நீர் உடனிரும் ஆண்டவரே. அவர் எங்களுக்காக, எங்கள் பங்கு தளத்திற்காக, எங்கள் மக்கள் நல்வாழ்வுக்காக, எங்கள் பங்கின் வளர்ச்சிக்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது ஞானத்தால் அவரை வழிநடத்தும் ஆண்டவரே. நாங்கள் எம் மக்கள் அவருக்கு கீழ்ப்படிய, அவருக்கு செவி கொடுக்க அருள் புரியும் ஆண்டவரே. அவர் உம்முடைய பிரதிநிதி ஆண்டவரே. அவருக்கு செவி கொடுப்பது உமக்கே செவி கொடுப்பது என்பதை, அவரை மதிக்காமல் இருப்பது உண்மையே மதிக்காமல் இருப்பது என்பதை, அவரை புறக்கணிப்பது உண்மையே புறக்கணிப்பதை நாம் உணர்ந்து கொள்ள செய்யும் ஆண்டவரே. அவர் உமக்காக ஊழியராக எங்களுக்கு வந்திருக்கிறார். என் பங்கு தந்தைக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து இந்த பங்கை இன்னும் நிறை வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல, எங்கள் பங்கிலே ஒரு உயிரோட்டம் உள்ள ஆன்மீகம் தழைக்க, எங்கள் பங்கு தந்தையோடு இணைந்து உழைக்க எங்களுக்கு வலுதாரும், எங்களை பயிற்றுவியும், எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. மாண்புயர் கீதம் பாடுவோம். மாண்புயரில் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய முறைகள் அனைத்தும் இனிமறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் மாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த நற்கருணையின் வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே
உம் திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை, உடனிருப்பின் பயனை, வாழ்வின் பயனை, நோய் பயனை, உமது நிலை வாழ்வடையும் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. தந்தையோடு தூயாவியானவரின் ஒன்றுப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.